ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு ப்ரெட்டை வச்சு பஜ்ஜி பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை தோல் உரித்து அதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயத்தை போட்டு அது நல்லா ப்ரௌன் ஆனவுடனே அதில் மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கையும் போட்டு அது கூடவே மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு போட்டுக்கோங்க. அது கூட மிளகாப்பொடி, உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது சூடாகட்டும். அது சூடாகிறதுக்குள்ளே ப்ரெட்டை நல்லா 2 ஸ்லைஸாக வெட்டி அதுக்கு நடுவில் உருளைக்கிழங்கையும் வச்சு அது மேலே இன்னொரு ப்ரெட்டு ஸ்லைஸையும் வச்சு மூடிட்டு அதை இந்த மாவில் போட்டு மொக்கி பஜ்ஜி மாதிரி எடுத்து போடுங்க. இதை நல்லா வேக விடுங்க. இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். ஏன்னா லைட்டாக வெள்ளையாக இருக்கும்போதே அதை எடுத்துட்டிங்கன்னா அது மொறுமொறுப்பு இருக்காது. அதனால் இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கிடுங்க. இதில் நான் கோதுமை ப்ரெட் எடுத்திருக்கேன், மைதா ப்ரெட் எடுக்கலை. அதனால் இதுவுமே நல்லா தான் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.